நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் 10 மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவது பற்றிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான நிதி ஆதாரங்களையும் ஆராயுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதால் வரும் பட்ஜெட்டிலேயே அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்குமாறு போர்ட் நிறுவனத்திடம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டில் 3250 கோடி முதலீட்டில் என்ஜின் உற்பத்தி மையத்தை போர்ட் தொடங்கும் சூழலில் முதலமைச்சர் விஜயை அந்த நிறுவன அதிகாரிகள் சந்தித்தனர். இதில் கார் உற்பத்தியை தொடங்குவது மற்றும் விரிவாக்க திட்டங்களை மேற்கொள்வது பற்றியும் ஆலோசனை செய்யப்பட்டது. தூத்துக்குடி தூய பனிமய மாதா தேவாலயத்தின் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதியான புதன்கிழமை அன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள், கல்வி நிலையங்கள் இயங்காது என்று அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியாவுடைய 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பொதுமக்கள் தாங்களாகவே இணைய வழியில் விவரங்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சங்கரன் கோவில் ஆடி தபசு விழாவை முன்னிட்டு ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் என யாராக இருந்தாலும் மக்கள் பணத்தில் கை வைத்தால் அந்த பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமையன்று உள்ளூர் விடுமுறை அறிவித்து அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார். திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழாவை ஒட்டி இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவுடன் பாமக இணைந்தால் விசிகாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்கு ஆதாரமற்ற கற்பனைகளுக்கு பதிலளிக்க முடியாது என்று அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். காரி பருவ பயிர்களை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யுமாறு விவசாயிகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.